குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 11th சாப்டரில் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்க்க போகிறோம். எப்படி பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீசிஸ் ஹேவ் been evolving and dying out, that means extinction, ever since the origin of life. However, species are now becoming extinct the faster rate. இனங்கள் வாழ்கிறதும் இறந்து போகிறது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் இப்போ அழியக்கூடிய இனங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு சத்தர்ச்சமயமாக. இந்த destabilizing the ecological stability and the distribution of biological diversity on the earth அப்படின்னு சொல்லலாம். நிலையற்ற தன்மை ecological destability சொல்கிறோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த human activities greatly contribute to the loss of biodiversity. பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் தான் மிகப்பெரிய காரணம். எடுத்துகிட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லேண்ட், வாட்டர் அண்ட் ஆர்கானிசம் ஆர் இன்டிஸ்கிரிமினேட்லி எக்ஸ்ப்ளோர்ட் பை த ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லலாம். மனிதன் அதிகமாக லேண்ட், வாட்டர், ஆர்கானிசம்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அக்கார்டிங் டு த கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஹேவ் எ டெட்டர்மினல் எஃபெக்ட். கட்டாயமான ஒரு தீர்மானமான ஒரு பேரழிவை ஏற்படுத்துது அந்த உயிரினங்கள் மேலே. டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் சேஞ்ச் இன் த லோக்கல் லேண்ட் யூஸ், species introduction or removal and harvesting, pollution and climate change, so can be the greater pressure on the loss of biodiversity. இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஈவெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக இருக்குது. இன்டைரக்ட் ஹியூமன் ட்ரைவர்ஸ் எடுத்துட்டோம்னா இன்க்ளூடு demorphic, economic and technological and cultural and releases factor எல்லாமே பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி டெஸ்ட்ராய் ஆகிறது ஒரு இன்டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. இப்போ ஈவன் தோ நியூ ஸ்பீசிஸ் ஆர் பீயிங் டிஸ்கவர்டு, புதிய புதிய இனங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் there is little hope for adding new species through the speciation, the biodiversity treasureன்னு சொல்லலாம். இதனால் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான். நிறைய புதிய இனங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆனாலும் அது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தலை. இதெல்லாம் அந்த சின்ன இனங்களோட அந்த பயோடைவர்சிட்டி ஒரு ட்ரெஷர் பொக்கிடமாக கருதப்படுன்றதுன்னு சொல்லலாம். மான்சூன் ஃபெயிலியர், global warming, depletion of ozone layer, landslides and in the hilly state la mountain ன்னு சொல்லும்ல. So pollution are few indirect effect of the human activity which result in loss of biodiversity அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த மான்சூன் ஃபெயிலியர் உட்பட்ட குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டிப்ளேஷன்ஸ் இதுவும் கூட என்ன செய்யுதுன்னா ஸ்பீசிஸுடைய ஸ்பீசிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஐயூசிஎனுடைய ரெட் லிஸ்ட் அது 2004 தான் ஸ்டார்ட் பண்ணது. டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸிடிங் ஆஃப் 784 ஸ்பீசிஸ் இந்த 500 இயர்ஸ், கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளில் 784 இனங்கள் அழிஞ்சு போனதாக அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. It is estimated that current rate of biodiversity loss 100 to 1000 times higher than naturally occur the extinction rate is still exposed to grow in future ன்னு சொல்லலாம். except to grow, அதாவது எதிர்காலத்தில் இதனால் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பயோடைவர்சிட்டி லாஸ் ஒரு 1000 டைம் நார்மலை விட அதிகமாகிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது. இன்னும் இது
ஸ்டில் எக்ஸ்பெக்ட் டு க்ரோ இன் ஃபியூச்சர், இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹேஸ் ஏ இம்மென்ஸ் இம்பேக்ட் ஆன் த பிளான்ட் அண்ட் அனிமல் அண்ட் ஹியூமன் லைஃப். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் மற்றும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. The negative effect of include dramatic influence on the food web. ஃபுட் வெப் மேலாம் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துது. Even reduction in one species can adversely affect the entire food chain. It further leads to an overall reduction of the biodiversity சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீசிஸ் காணாமல் போயிட்டால் கூட அதனால் வந்து அந்த ஃபுட் செயினில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு போகுது. அதனால் ஓவராலில் பயோடைவர்சிட்டி வந்து ரிடக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெடியூஸ்டு பயோடைவர்சிட்டி லீட்ஸ் டு இம்மீடியட் டேஞ்சர் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் செக்யூரிட்டி பை த ரெடியூசிங் ஈகோசிஸ்டம் சர்வீஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பயோடைவர்சிட்டி வந்து லாஸ் ஆகிறது ஒரு காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் பார்க்குறோம். Hotspot are area characterized with a high concentration of endemic species by experiencing unusual rapid rate of habit modification loss அப்படின்னு சொல்லலாம். வாழிடத்தில் அதிகமான ஒரு பயோடைவர்சிட்டி ஸ்பீசிஸ் இருந்தது ஒரு அது அழிஞ்சு போனது ஒரு தான் அந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறோம். நார்மன் மேயர்ஸ் டிஃபைன் த ஹாட்ஸ்பாட்னா என்னன்னு சொல்கிறாரு. Regions of the harbor of great diversity of the endemic species at the same time have been significantly impacted the altered by the human activities. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா என்டமிக் ஸ்பீசிஸ் ஒரே இடத்துல நிறைய வாழக்கூடிய இனங்கள், இந்த இனங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து மனிதன் ஆக்டிவிட்டீஸ்னால அதை அழிச்சிடுறான் இல்லையா, அதான் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறாரு. Hotspot region support the least 1500 endemic vascular plant species, அதாவது 0.5% in the global total லெவலில், and the lost more than 70% of original vegetation 70% ரெடியூஸ் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் 35 biodiversity hotspot in the world. கிட்டத்தட்ட 35 biodiversity hotspot உலகத்தில் இருக்குது. India is coming to 4 biodiversity hotspot as per NIENVAS. They are what are the 4 places பார்த்தோம்னா ஹிமாலயா, இந்த என்டையர் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன் இது எல்லாமே ஒரு ஹாட்ஸ்பாட். நிறைய என்டமிக் ஸ்பீசிஸ்லாம் அங்கே நிறைய லெவலாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அபுடன்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். அடுத்து வெஸ்டர்ன் காட் ஒன்று, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இண்டோ பர்மா இன்க்ளூட் என்டையர் நார்த் ஈஸ்ட் இந்தியா எக்ஸப்டட் தான் அஸ்ஸாம் அண்ட் அந்தமான் குரூப் ஆஃப் ஐஸ்லாண்ட், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாஸ் அண்ட் கம்போடியா, சவுத்தர்ன் இந்தியா, இது எல்லாமே பார்த்து சவுத்தர்ன் சைனா. ஃபோர்த் ஒன்று பார்த்தோன்னா சுந்தார்லாண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐஸ்லேண்ட், எங்கே இருக்குது, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், புருனை, பிலிப்பைன்ஸ், இது எல்லாமே ஹாட்ஸ்பாட்டாக ஐடென்டிஃபை ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்டேஞ்சர்டு ஆர்கானிசம் பார்க்குறோம். A species that has been categorized as a very likely to become extinct endangered species. அழியும் நிலையில் இருக்கக்கூடிய உலக விலங்கினத்தை என்ன சொல்கிறோம், உயிரினத்தை என்டேஞ்சர்ட் ஸ்பீசின்னு சொல்கிறோம். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கேட்டகரைஸ்ட் பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சொல்லலாம், ஐயூசின்னு இருக்கு இல்லையா. அவர் ரெட் லிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் மோஸ்ட் சிவியர் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் வைல்டு பாப்புலேஷன் இந்த ஐயூசிஎன் ஸ்கீம் ஆஃப்டர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து 2வது மிகப்பெரிய அழிவுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரெட் டாப்புக்குள்ள அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன் 1998 பார்த்திங்கன்னா 1100 to 102 animals and 1197 plant species இந்த IUCN ரெட் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. இன் 2012 பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் 3079 and 2655 பிளான்ட் ஸ்பீசிஸ் என்டேஞ்சர்டாக வேர்ல்டு வைடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டில் 1998 என்டேஞ்சர்ட் சொல்லுது 1197 பிளான்ட் ஸ்பீஸ் சொன்னாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 2665 ஸ்பீசிஸ் என்டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஸ்பீசிஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. அது வேறு ஒன் மோர் ஸ்பீசிஸ் கோஸ் டு எக்ஸ்டென்டேஷன். ஓகே, ஜார்ஜ் த ட்ரீ ஸ்னைல், ஜார்ஜ்னு சொல்லக்கூடிய அந்த மரணத்தை அகேட்டினெல்லா அஃபெக்ஸ்வெல்வா died on January 1, 2019 at the age of 14. 14 வயசில் அதனுடைய வாழ்நாளை முடிச்சுக்கிட்டு it was the last snail of the species. அந்த இனத்தோட கடைசி இனத்தை. is a emblematic of loss of native Hawaiian mollusk. ஹவாயன் molluskல இருக்கக்கூடிய ஒரு மிக இனத்து அந்த மெல்லோடி இனத்தை சேர்ந்து அழிஞ்சு போன இனம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸ்டென்டேஷன் பார்க்குறோம். Species considered extinct when none of its members are alive anywhere in the world. The individual of the species remain alive only in captivity or other human controlled conditions. The species said to be extinct. அது இந்த இனம் பூமியில் எங்கேயுமே இல்லை, இல்லைன்னா மனிதனுடைய பாதுகாப்பில் மட்டும் இருக்குது, காட்டிலையும் இல்லைன்னா அது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். In both situations, the species would be considered as globally extinct. உலகத்திலிருந்து அழிக்கப்பட்ட இனமாக அது கருதப்படுகின்றது. A species considered to be locally extinct when it no longer found in area at once inhabited but the still found in elsewhere the wild. காட்டில் எங்கேயுமே காணப்படலை அப்படின்னாலும் அது அழிக்கப்பட்ட இனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. In the 450 million years of life of an Earth, there have been 5 massive extinctions and eliminated at least 50% of species flora and fauna of globe. கிட்டத்தட்ட 450 மில்லியன் ஆண்டுகளில் அந்த 5 முறை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 50% ஸ்பீசிஸ் ஃபானா ஃப்ளோரா எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. The extinction of species mainly due to drastic environmental changes and pollution categories. ஓகேவா, என்வரான்மெண்ட் சேஞ்சினாலையும் பொல்யூஷன் கேட்டகரினாலையும் கேரக்டர்ஸ்னாலையும் தான் என்ன செய்யுது, ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரீக்வெண்ட்லியாக. இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன், இயற்கையாக அழிஞ்சு போகிறது, மரபட்டு போகிறதுனா என்னென்னு பார்க்கலாம். இட்ஸ் a slow process of the replacement of existing species with better adapted species due to the changes in the environmental conditions. இந்த என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது என்ன செய்யுது, மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் ப்ரிடாக்டர் அண்ட் டிசீஸ்னால் அழிஞ்சு போகலாம். ஸ்மால் பாப்புலேஷன் கேன் கெட் எக்ஸ்டிங்க்ட் சூனர் தென் லார்ஜ் பாப்புலேஷன். சிறிய இனக்கூட்டம் பெரிய இனக்கூட்டத்தோட வேகமாக அழிஞ்சு போயிடும். டியூ டு இன்பிரீடிங் டிப்ரெஷன், லாஸ் ஆஃப் அடாப்டிவிட்டி அண்ட் வேரியேஷன். இனப்பெருக்கம் பண்ண முடியாமல், அடாப்ட் பண்ண முடியாமல் நெஞ்சிரும். ஸ்மாலர் பாப்புலேஷனுங்கிறது ஈஸியாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும்.
அடுத்து மாஸ் எக்ஸ்டென்ஷன் பார்க்குறோம். The earth has experienced quite a few mass of extension due to the environmental catastrophes. மாஸ் எக்ஸ்டென்ஷன்னா மொத்தமாக அதிகப்படியான உயிரினங்கள் திடீர்னு காணாமல் போய்ட்டு இருக்குது. அதான் மாஸ் எக்ஸ்டென்ஷன். Mass extinction occurred in about 225 million years ago of the Permian era, where 90% of shallow water marine invertebrates are disappeared. 225 மில்லியன் ஆண்டுக்கு முன்னால் அந்த பெர்மியன் ஏரானுங்கிற ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுனாமி மாதிரி பேரழிவு வந்து 90% மரைனில் இருக்கக்கூடிய இன்வெர்டிபிரேட் எல்லாமே டிசப்பியர் ஆகிட்டு, எக்ஸிட் ஆகிட்டு, காணாமே போயிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டென்ஷன் மனித செயல்பாடுகள்னால எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, these are affected by the human activities like hunting, habitat destruction, over exploration, urbanization and industrialization. இந்த ரீசன் எல்லாமே பார்த்திங்கன்னா some of the species extinct ஆகிறதுக்கு காரணம். இன்னும் சம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டோடோ பேர்ட் இன் மொரிஷியஸ், ஷெல்டர் சீகவ் இன் ரஷ்யா, ஆஃபிவியன் சீம் இன் ஹையர் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பிகாஸ் ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே மனிதனால் அழிக்கப்பட்ட இனங்கள்னு சொல்லலாம். The most serious aspect of loss of biodiversity, the extinction of species சொல்லலாம். The unique information of content ஜெனட்டிவ் மெட்டீரியல் எடுத்துட்டோம்னா அந்த நிச்சீஸ் பர்சஸ் த லாஸ்ட் ஃபார் எவர் தற்சமயம் வேகமாக அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். அடுத்து IUCN என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இன் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். It was established in 1948, located in Clanvidi of Switzerland. அங்கே தான் இருக்குது. It is involved in data gathering and analysis research, field project, the education of on conservation and sustainable development of biodiversity. And IUCN missions to influence and course of assist of societies throughout the world to conserve nature and ensure that use of natural resource and equitable of ecological sustainable அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி த்ரூ த பார்ட்னர்ஷிப்ஸ் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அட்வைஸ். இதில் பார்த்துட்டோம்னா இது கவர்மெண்ட் வந்து அதுக்கு நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆர்கனைசேஷன் கலெக்ட் பார்த்தீங்கன்னா கம்பைல்ஸ் த பப்ளிஷ் அது IUCN ரெட் லிஸ்ட். அவங்க நிறைய ஒரு ரெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அண்ட் த கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆன் த வேர்ல்டு, உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து கொண்டு வரக்கூடிய இனங்கள், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இனங்கள் என்ன அவங்க கண்டுபிடிச்சி அந்த புக்கில் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இட் ப்ளே எ வைட்டல் ரோல் ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த செவரல் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆஃப் த நேச்சுரல் கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். என்னோடய பயோடைவர்சிட்டி எந்தளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். நாங்கள் ரெட் டேட்டா புக்கை பார்க்கறதுனால இந்த டைகர் ப்ராஜெக்ட் பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் டைகர் Government of India launched the Project Tiger in 1973 to protect our national animal. தேசிய விலங்குன்னு சொல்ல முடியாது டைகரை. From 9 tiger reserve since its inception. The Project Tiger coverage is increased to 50 at all present சொல்லலாம். The Project Tiger is an ongoing centrally sponsored scheme of the Ministry of Environment and Forest, providing central assistance to states for tiger conservation
டெசிக்னேட்டட் டைகர் ரிசர்வ்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் டைகர் பார்த்திங்கன்னா வாஸ் லான்ச் இன் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க உத்தரகாண்டில் 1973. The project ensured the viable population of Bengal tigers and their natural habitat, protecting them from extinction சொல்லலாம். பெங்கால் டைகர் இல்லையா அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புன்னு சொல்லலாம் அந்த பகுதி. அண்ட் ப்ரிசர்வ் ஏரியா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நேச்சுரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி and a statutory body of ministry created under the Wildlife Protection Act பார்த்திங்கன்னா 1972 அந்த ஆக்ட் போட்டு தான் அந்த டைகர் கன்சர்வேஷன் புலித்திட்டத்தை ஒரு அமைப்பு மூலமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஹோல்ட் ஓவர் த half of the world tiger population. According to the latest tiger census report பார்த்திங்கன்னா ரிலீஸ்ட் ஆன் 20th January 2015 அவங்க ஃபஸ்ட்டு அந்த சென்சஸ் சொன்னாங்க. டைகர் சென்சஸை யார் சொன்னாங்கன்னா NTCA சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. கரண்ட் டைகர் பாப்புலேஷன் வந்து எஸ்டிமேட் 2212 அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் டேட்டா புக்கு போகலாம். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரெட் டேட்டா புக்குங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட் இஸ் ஏ கேட்லாக் ஆஃப் டேக்ஸா ஃபேஸிங் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்டேஷன். அழியக்கூடிய நிலையில் உயிரினங்களை பற்றின தகவலை பற்றின புத்தகம். IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் விச் இஸ் ரீநேம்டு WCU வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் சொல்கிறாங்க. மார்சஸ் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. மெயின்டைன் த ரெட் டேட்டா புக் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. கான்செப்ட் ஆஃப் ரெட் லிஸ்ட் வாஸ் மோட்டட் இன் 1960 அவங்க ஃபஸ்ட்டு அதை கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பர்பஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ரெட் லிஸ்ட் என்ன அப்படின்னு நோக்கம் என்ன, எதுக்காக அது மாதிரி ரெட் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் த அவேர்னஸ் டு டிகிரி ஆஃப் த்ரெட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அழிஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ஹை ரிஸ்க் எக்ஸ்டென்டேஷன். எத்தனை நேரங்கள் அழிஞ்சிக்கிட்டு வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரொவைட் த குளோபல் இன்டெக்ஸ் ஆன் த டெக்ளைனிங் பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். அடுத்து ப்ரிப்பேரிங் கன்சர்வேஷன் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஹெல்ப் டு கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்ஷன். கன்சர்வேஷன் ப்ரியாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணலாம் பாதுகாப்பு கருதி. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லலாம். அதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டோட இந்த கன்சர்வேஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இல்லாத இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். என்னென்ன மாதிரியான ஹெட்டிங்கில் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் டேட்டா லிஸ்ட்டோடைய 8 கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸின்ட் அழிந்து போனது என்னென்ன, எக்ஸின்ட் இந்த வேர்ல்டு உலகத்தில் அழிஞ்சு போனது என்னென்ன, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அழியும் நிலையில் உள்ளது என்ன, என்டேஞ்சர்டு அதே தான், வல்னரபுள் அண்டு லோயர் ரிஸ்கில் இருக்கிறது, டேட்டா டெஃபிஷியன்சி அடையாளமே தகவல் தெரியாமல் இருக்கிறது, நாட் எவால்வேட்டட் மதிப்பிட முடியாததுன்னு ஒரு 8 கேட்டகரிஸ் இந்த ரெட் டேட்டா புக்கில் இருக்கும். அதை நம்ம அது மூலமாக அந்த பயோடைவர்சிட்டியோட ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.